Hi buddies, இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் லீவு, ஸோ போயிட்டு வரலாம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சது. ஆல்ரெடி போயிருக்கேன், எஃப்சியில் போயிருக்கேன். பழைய வண்டி ஹிமாலயனில் தான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஏலகிரி தான். அங்கே என்ன இருக்குது, நிறைய பேர் எதுவும் இல்லை நாங்கள் இருந்தாலும் நம்ம போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருக்க போகுது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் என் ஃபேமிலியோட போகிறேன். எஸ், பைக்கில் போகிறோம் நாங்கள் எல்லாம். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து செம்ம டயர்டு. ஸோ வண்டி ட்ரைவ் பண்ணிட்டே பேசலாம். இப்போ தான் கிளம்ப போகிறோம். கரெக்டாக இப்போ ஒரு 8 o'clock இருக்கும். 1 o'clock ரீச் ஆனோம். ஃபேமிலியோடு போகிறதால எப்படின்னு தெரியல. நான் என் ஒய்ஃப் அப்புறம் என் பையன், அதுக்கப்புறம் அவங்க லக்கேஜ், ஏகப்பட்ட லக்கேஜ், இது மாதிரி ஒரே ஒரு பேக் தான். இப்போ இவங்களாம் வர்றதால வண்டி அப்படியே மீன்படி மாதிரி இருக்குது. சரி, நம்ம போகிறவரில் டிரைவிங்லேயே பேசலாம். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே போடுங்க. அண்ட் நான் உங்கள் பாப்ஸ். வெல்கம் டு பாப்ஸ் ஈலா. buddies, ஒரு வழியாக வந்து சென்னையை தாண்டியாச்சு. சென்னையிலேருந்து ஒரு 60 kilometers வந்துட்டோம். காஞ்சிபுரம்லாம் தாண்டியாச்சு. அங்கே பைக் எடுக்கிறது இது எல்லாமே போடலாம் வீடியோ, பட் நான் எதுவும் போடல. ஸ்டார்ட் பண்ணையில் சிட்டியை தாண்டினா போதும் அப்படின்னு ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக்கு. ஆக்சுவலாக வந்து என்னுடைய மவுண்ட் ஹெல்மெட் நான் எடுத்துகிட்டு வரல. பெருசாக இருக்கும். முன்னாடி என் பையனை உட்கார வச்சா தலையில் இடிக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்காது. அவனுக்கும் சரி, அது மாட்ட முடியாது. ஸோ அதனால் என்னுடைய ஓப்பன் ஃபேஸ் ராயல் என்ஃபீல்டு ஹெல்மெட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதான் எதுவும் மவுண்ட் பண்ணல. அதான் சொன்னேன், சிட்டியை தாண்டா போதும்னு ஆகிடுச்சு. 60 kilometers வந்தாச்சு. இன்னும் ஒரு 170 kilometers இருக்கும். ட்ராவல் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இதுக்கப்புறம் வந்து ஆம்பூரில் போயிட்டு ஸ்டார் பிரியாணி சாப்பிட்லான்னு இருக்கோம். ஆம்பூர், வேலூர், ஏதாச்சும் ஒரு இடத்துல. லெட்ஸ் கோ. ஜாலியாக இருந்துச்சா ட்ரிப்பு? ஜாலியாக இருந்துச்சா இல்லையா? எங்க போறோம்? அப்ப எங்க போறோம்னு தெரிய மாட்டியா? ஏலக்கறி இல்ல, அது ஏலகிரி. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. guys, ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படியே ஃபேமிலியோட ஒரு 100 kilometers ஓட்டு வந்துட்டேன். இப்போ கரெக்டாக வந்து சென்னையிலேருந்து ஒரு 160 kilometers தள்ளி இருக்கேன். அண்ட் ஆம்பூர் கொஞ்சம் முன்னாடி. சரி, அங்கங்கே டீ மட்டும் தான் குடிச்சிக்கணும். இது வரைக்கும் 2 ஸ்பாட்டில் நிறுத்தினேன். அவங்களும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் ஃபீல் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது, நம்ம ஏலகிரி வந்து சென்னையிலேருந்து ஒரு 230 kilometerன்னு சொன்னால் வரமாட்டாங்க. பஸ்ஸில் போகலான்பாங்க. போதுன்னு முடிவாயிடுச்சு. பஸ்ஸு நம்மளுக்கு செட் ஆகாது. 120 kilometer 110 kilometer தான் அப்படின்னா, அதுக்கே ஐயோ அப்படின்னாங்க. அப்படின்னு போய் சொல்லி அது இதுன்னு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கடைசியில் பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னடா இவ்வளோ நேரம் ஓட்டுனே இருக்கேனே, 120 kilometer வரலையா அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பாதியில் அவங்க இறங்கி எங்கேயும் போக முடியாதுல்ல. ஸோ ஆம்பூரில் போயிட்டு ஸ்டார் பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் காலையில் சாப்பிட கூட இல்லை, ஏன்னா அங்கே தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அங்கே போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏலகிரி தான். லெட்ஸ் கோ. Let's go. Oh,
நம்ம இப்போ வாணியம்பாடி ரூட்டில் இருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டர் தான் இந்த ரூட்டு. ஏலகிரியில் போய் கனெக்ட் ஆகிடும். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோன்னா அப்படியே தான் இருக்குது இந்த ரோடு. 5 வருஷமாக என்னமோ பண்ணுறாங்கன்னே தெரியல. ரொம்ப மோசமான ரோடு இது. தூசி கீசின்னுப்பா. காய்ஸ் ஃபைனலி வந்து ஏலகிரி ரீச் பண்ணிட்டோம். மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். இப்போ 1 கிலோமீட்டர் ஏறி இருப்போம். கீழே வந்து செக் போஸ்ட்டில் போலீஸ்கார் இருந்தார். அந்த நைட்டை கேட்டேன், நான் எப்படின்னா நான் வந்து வரையில் என்ன கேள்விப்படுறேன், நைட்டு வந்து 7 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க மலை மேலே. ஆனால் அப்படி கிடையாதான். லாக்டவுன் டைமில் நைட் அலோவ் பண்ணல. பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க. எப்போ வேணாலும் மேலே வரலாம் அப்படின்னாங்க. ஸோ அது நல்ல விஷயம். ரூம் புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா மேலே போனால் ரேட் ரொம்ப ஓவராக அதிகமாக சொல்லுவாங்கன்னாரு. போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டிரைவை என் கூட ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், அங்கேருந்து கிளம்புற நல்ல குளிர். ஒரு 10 மணி வரைக்கும் வெயிலே தெரியல, பனி. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 11-12க்குலாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும். செம்ம ஹாட்டாக இருக்குது. மலை மேலேயே அந்த வெயில் தெரியுது. கீழே கூட பரவாயில்ல, ஜில்லுன்னு இருந்துச்சு. சரி போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. சரியான சாப்பாடு, சொல்லக்கூடாது, வேறு லெவலு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் 5 ஸ்டார் பிரியாணியை சாப்பிட்றேன். சான்ஸே இல்லை. ஓவர் காரம் கிடையாது அண்ட் டாமினேட்டிங் ஃப்ளேவர் கிடையாது. ஆனால் அந்த ஃப்ளேவர் அப்படியே வாய்க்கிலே இருக்குது. சீரக ஜம்பா தான். ஒரு சிக்கன் பிரியாணி 190 சம்திங்கு. நான் ஒரு 3 சிக்கன் பிரியாணி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்பிக்யூ சிக்கனு. ஸோ எல்லாம் சேர்த்து அதுவே அரவுண்ட் வந்து ஒரு 855 ரூபா 90 ரூபா போட்டாங்க, டேக்ஸ்லாம் சேர்த்து. பட் பிரியாணி சான்ஸ் இல்லை. அது கீழே சில கடையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆனால் சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டேன். அங்கே எதுவும் லாக் பண்ணல. காரணம் என்னென்னா செம தூக்கம். சாப்பிட்டோன்னா பயங்கர பசி, அப்படியே அந்த உண்டை மயக்கம் வேறு. பட் சாட்டிஸ்ஃபைட். சரி ஓகே வாங்க. காய்ஸ் ரூம் புக் பண்ணியாச்சு. ஆன்லைனில் பார்த்தேன் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சரி நேரில் வந்தேன். ஆல்ரெடி ஒரு தடவை புக் பண்ணியிருக்கேன். ரூம் பாருங்கள், நல்லா வெளியே அந்த ஓப்பன், அந்த வியூ நல்லாயிருக்கு. ஓகே 1000 ரூபா இந்த ரூமு. சும்மா பரவாயில்லையான்னு தோணுச்சு. சரி ஓகே இங்கே போட்டலாம். டயர்டாக இருக்கு வேறு, இங்கே போய் இங்கே அலைஞ்சி போய் பார்க்குறது. பட் இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட. ஸோ அது ஒரு நல்லா இருந்துச்சு அனுபவம். சரி நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டணும். இன்றைக்கி நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு நாள் போதும் இங்கே இருக்க எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நாள் நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு சண்டே கிளம்புற மாதிரி பிளானு. இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். வாங்க நல்லாயிருக்கும் ஏலகிரி. சும்மா ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி வந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு போகலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.